நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ், நான் பத்மபிரியா ஈஸ்ட் தாமரத்தில் இருக்கேன். இப்போ நம்ம விஷாரத் உத்ராத் செகண்ட் பேப்பர் 2024 ஆகஸ்ட் மாதத்துக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, விஷாரத் உத்ராத் அதனோட செகண்ட் பேப்பரில் மொத்தம் 3 சாப்டர் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே துருஸ்வாமினி அப்படின்றது ஒரு நாடக். இதுலேருந்து என்னென்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சந்தர்ப்ப சஹித், அதுக்கப்புறம் அதில் சரித்திர சித்திரன், அதுக்கப்புறம் டிப்பணி. இதில் எல்லாம் சேர்த்து மொத்தமாக துருஸ்வாமினிக்கு 50 மார்க்ஸ் உண்டு. இதுக்கப்புறம் ஏகாங்கியோடைய அந்த ஷாராம்ஸ் எழுதுவோம்ல, கஹானி கலாக்கி திருஷ்டி அப்படின்னு எழுதுவோம்ல, அந்த ஷாராம்ஸ்க்கு 15 மார்க்கு. அதுக்கப்புறம் அதில் டிப்பணி, இதெல்லாம் சேர்ந்து ஏகாங்கிக்கு மொத்தம் 35 மார்க்கு. அப்புறம் சந்தர்ப்ப சஹிந்தும் ஏகாங்கியில் உண்டு. சரியா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, பாரத் இதிஹாஸ், அதில் ஒரு ஷாராம்ஸு, அதை கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிப்பணி மாதிரி ஒரு ஷார்ட் ஆன்சர், மொத்தம் 15 மார்க்கு. மொத்தம் நம்ம 3 வகையாக செகண்ட் பேப்பரை பிரித்து படித்தோம்னா அழகாக ஃபுல் மார்க்ஸ் இதில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன, துருஸ்வாமினியோட சந்தர்ப்பு. இதில் உங்களுக்கு மொத்தம் 6 கொடுத்துடுவாங்க. நீங்கள் 4 தான் எழுத போகிறீங்க. 4 எழுதும்போது ஒன்றுக்கு 5 மார்க்கு, மொத்தமாக 20 மார்க். துருஸ்வாமினியோட இஆர்சியை பொறுத்த வரைக்கும் மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, நீ நாடகக்கார்க்கா பரீட்சை, அது நீ ஒரு தடவை நல்லா படிச்சுக்கிட்ட அப்படின்னா 4 அந்த சந்தர்ப்ப சகித்துவமே அதே ட்ராமாவோட ரைட்டரை பற்றி தானே எழுத போகிற. அதனால அதை படித்தா ஒரு தடவை படிச்சுக்கிட்டாலே உனக்கு 4த்துக்கும் சேம் நாடகக்கார்க்கா பரீட்சை நீ எழுதிடலாம். அதுக்கப்புறம் சந்தர்ப்பு, யார் எப்போ எந்த சுச்சுவேஷனில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வியாக்கியான்றதான் கொஞ்சம் நீ டீட்டெயில்டாக எழுத போகிற. அந்த ஓவரால் அந்த சென்டென்ஸோட எதுக்காக அந்த சென்டென்ஸ் எந்த இடத்துல உபயோகமாச்சு அப்படின்னு டீட்டெயில்டாக எழுத போகிற. அதுக்கப்புறம் விசேஷ், என்ன ரைட்டர் சொல்ல வராரு, இந்த பர்டிகுலர் அனடேஷனில் என்ன ரைட்டர் சொல்ல வராரு அப்படின்றத எழுத போகிறேன். ஓகேவா? இதுதான் நீ சந்தர்ப்பில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் 2வது கொஷின் நம்பர் என்னன்னு பார்த்தா, நம்ம ஏகாங்கியோட சந்தர்ப்பு. இதில் நீ மொத்தமாக எத்தனை படிக்கணும் அப்படின்னா, மொத்தம் ஏகாங்கியில் அவங்க 4 சந்தர்ப்பு கொடுத்துருவாங்க. நீ 2 தான் எழுத போகிற. 1க்கு 5 மார்க்கு, அதே 10 மார்க் ஆகிடும். இந்த 2 சந்தர்ப்பையும் பொறுத்த வரைக்கும், துருஸ்வாமினி சந்தர்ப்பு, ஏகாங்கி சந்தர்ப்பு, இந்த 2த்தையும் பொறுத்த வரைக்கும் நீ அந்த சென்டென்ஸ் எந்த மீனிங், எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு செலக்டடாக இதில் சொல்ல முடியாது. ஒரு இஆர்சி எடுத்துக்கிட்ட ஒரு அனடேஷன் நீ இப்போ வாசிக்கிறேன்னா அதனுடைய கொஷினை ஃபுல்லும் தரவாக வாசிச்சுட்டு அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த அனடேஷன் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு உன்னால் கெஸ் பண்ண முடியும். அனடேஷனில் இதுதான் வரும் அதுதான் வரும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. சரியா? அனடேஷனுக்கு சென்டென்ஸுக்கு நீ என்ன மீனிங் அப்படின்னு உன்னோட மதர் டங்கில் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட அப்படின்னா ஈஸியாக அது என்ன அனடேஷன்லேருந்து வருதுன்னு கெஸ் பண்ணி நீ அதை எழுதிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது கொஷின் நம்பர். 3வது கொஷின் நம்பருக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், அதை கவனிங்க. சந்திரகுப்தாவுடைய அந்த கேரக்டர், அதுக்கப்புறம் ஷிகர் சுவாமினியோட கேரக்டர், இது ரெண்டுமே ஷிகர் சுவாமி சந்திரகுப்தா, இது ரெண்டும் 15 மார்க் நீ எழுத போற. டீட்டெயிலாக எழுதணும், குறைஞ்சது 3 pages ஆகுது எழுதணும். அப்பதான் உனக்கு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கொஷின் நம்பர் 4, இதுவும் துருஸ்வாமினியோட டிப்பணி தான். இதுல அவங்க 4 கொடுத்துருவாங்க, நீ ஏதாவது 3 தான் எழுத போற. இப்போ நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் பார், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டிப்பணி, இதை நீ மிஸ் பண்ணவே கூடாது. புரோஹித், கோமா, குபடா, கிங்கால், அப்புறம் ஹிஸ்ஸடா, இந்த கேரக்டர்லாம் நீ தரவு பண்ணிக்கிட்டா இதுலேருந்து எப்படியும் ஒரு 3 கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் 5வது கொஷின் நம்பர், ஏகாங்கியோடைய ஷாராம்ஸ் எழுத போற. அது எப்படி எழுதணும்னா, கஹானி கலாக்கி திருஷ்டி அப்படின்னா அது எப்படி இது ஒரு சக்சஸ்ஃபுல் ஏகாங்கின்னு நீ சொல்லுவ அப்படின்னு நீ டிஸ்கிரைப் பண்ணும். அதுக்கு என்னென்ன வரும், உத்தேசிய, அப்புறம் ஷாராம்ஸு, அப்புறம் இதனுடைய ஷீர்ஷக் எந்த அளவு இதுக்கு சூட்டபிளாக இருக்கு அப்படின்னு ஷீர்ஷக், அப்புறம் கதோபகதன், இதில் டைலாக்ஸ் எந்த அளவு இந்த ஏகாங்கியை முன் எடுத்து செல்லுது, அப்புறம் சரித்திர சித்திரன், என்னென்ன கேரக்டர்லாம் இதில் இருக்கு, இது மாதிரி டீட்டெயில் நீ எழுதினா மட்டும்தான் இந்த கஹானியோடைய அந்த
ஆலோசனை பண்றதுன்னா என்னது, டீடைல்டா சொல்லணும்னு அர்த்தம். அப்பதான் இந்த 5th கொஸ்டின் நம்பருக்கு உனக்கு 15 மார்க்ஸ் நல்லா நீ ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் 6th கொஸ்டின் நம்பர் வந்து இதே ஏகாங்கியோட கேரக்டர்ல இதை விட்டுட்டோம் பாரு. நம்ம ஏகாங்கியோடைய எது இம்பார்ட்டன்ட் ஏகாங்கி இப்ப சொல்றேன் பாரு, ஸ்கிரீன்லயும் பாத்துக்கலாம். ரிஷ்யஸ்ருங்கு, உதயன், விஷ்கன்யா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏகாங்கி. இதுல இருந்து ஒண்ணு கண்டிப்பா எக்ஸாமுக்கு வரும். அதுக்கப்புறம் 6வது கொஸ்டின் நம்பர் ஏகாங்கியோட டிப்பணி. இதுல அவங்க மொத்தம் 4 டிப்பணி கொடுப்பாங்க, நீ 2 எழுதுனா போதும், ஒண்ணுக்கும் 5 மார்க். இதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதுல கொஞ்சம் நீ நிறையவே டிப்பணி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் உனக்கு அதுல இருந்து அவங்க கொடுக்கறதே மொத்தம் 4 தானே கொடுக்குறாங்க, அதனால அப்பதான் இதுல நீ செலக்ட் பண்ற மாதிரி வரும். இவ்வளோ டிப்பணி படிக்கணுமா அப்படின்னு நினைக்க கூடாது. சரியா, நீ நிறைய படிக்க உன்னுடைய பொட்டன்ஷியல் எப்படி ஆகும், நிறைய விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீ தகுதியாக. அதனால நான் கொஞ்சோண்டு படிப்பேன் அப்படின்னு எப்பயுமே நினைக்க கூடாது. நிறைய படிக்கணும், அதுல இருந்து கொஞ்சம் விஷயத்த ஞாபகப்படுத்தி பார்க்குற அளவுக்கு நம்மளுடைய மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சரி, இப்போ எதெல்லாம் படிக்க தேவையான இருக்கும், ஊர்வஷி, சந்திரிகா, சஷாங்க், சுதி, நிர்ஜரினி, மஞ்சு கோஷா, ததாகத், அங்கராஜ் ரோம்பாது, ராதேஷ்யாம் சர்மா, மகாராஜ் சந்திர விஜய், சுஷ்மா. இதெல்லாம் இந்த தடவை ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்பணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல நீ ஏதாவது எக்ஸாம்ல 2 கண்டிப்பா உனக்கு வரும். சரியா, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. இது வந்து இந்தியாவோட இதிஹாஸ் ஹிஸ்டரியிலேருந்து வருது. இதுல கொஸ்டின் அண்ட் மாடல் அதுல 10 மார்க் கொஸ்டின் 1 வரும். அதுக்கப்புறம் 8வது கொஸ்டின் டிப்பணி, அது 5 மார்க்ஸ் கொஸ்டின்ல வரும். சரி, இப்போ கொஸ்டின் ஆன்சருக்கு எது இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஆன்சர் ஷாராம்ஸ் மாதிரி பெருசா எழுதுறதுக்கு எதெல்லாம் இந்த தடவை இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ ஸ்கிரீன்ல பார்த்தா உனக்கு எல்லாமே எழுதியிருக்கும், நீ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோ. உன் புக்கு கைடு ஏதாவது கையில என்ன வச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. இதுல ஸ்கிரீன்ல தெரியறதெல்லாம் நீ அழகா மார்க் பண்ணி படிச்சுக்கலாம். பாரத் கி பிராகைதிஹாசிக் சம்ஸ்கிருதி, ஆரிய சபியதாவோடைய வர்ணன் பண்றது, அப்புறம் இதிகாஸ் லேக்கன்ல பிரயுக்து ஹோனே வாலே சாதன்லாம் எது இதை பத்தி ஒரு கட்டுரை எழுது. அதுக்கப்புறம் குப்தகாலின் சாசன் வந்து பாரதிய இதிகாஸ்ல என்ன லெவல்ல இருக்கு அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அதையே நம்ம ஸ்வர்ண யுகம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாண்டிய ராஜா, அப்புறம் தமிழ் சாகித்யத்துல அவங்களுடைய பார்ட் என்ன, இதெல்லாம் இந்த தடவை கொஸ்டின் ஆன்சர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட் என்னது, டிப்பணி. இது நீ 1 தான் எழுத போற, அதனால இதுல கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க 2 கொடுத்துட்டு 1 சொல்லுவாங்கல்ல, அப்ப நம்ம படிக்கிறது வரலன்னா இந்த ரோமன் நம்பரை மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால இதுல கொஞ்சம் கூட இருக்கும், நீ அதை கண்டிப்பா படிச்சுக்கணும். ஜைன் சாகித்ய, பாரத் கே நிவாசி, காந்தார் சில்பகலா, நாலந்தா விஸ்வவித்யாலய், உத்கீர்ண லேக், சிந்து காட்டி நகர் ரச்சனா, அதுக்கப்புறம் கலிங்க யுத்த, மௌரிய கிராந்தி. இதெல்லாம் நீ நல்லா தரவு பண்ணிட்டேன்னா இந்த 8th கொஸ்டினை நீ சக்சஸ்ஃபுல்லா அட்டன் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் படிச்சா இந்த தடவை விஷாரத் உத்ராத் செகண்ட் பேப்பர்ல நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு சரவணா பப்ளிகேஷன்ஸ் ரெடி பண்ற கைட்ல, அப்புறம் சரவணா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி சின்னதா அழகா படிக்கிறதுக்கு வசதியா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாங்கி நீங்க உங்களுடைய நல்ல ஸ்கோர் பண்ற அந்த எய்மை சக்சஸ்ஃபுல்லா நீங்க ரீச் பண்ணலாம். ஓகேவா? தன்யவாத்.